தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்கி 2 நாட்கள் நடைபெறுகிறது. முதல் நாளன்று மறைந்த முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படுவதுடன் இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன், சீதாராம் யெச்சூரி, ரத்தன் டாடா உள்ளிட்டோர் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. பின்னர் நடப்பு நிதியாண்டிற்கான கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு பின்னர் நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 2 நாட்கள் மட்டுமே சட்டசபை கூட்டம் நடைபெற்றால் மக்கள் பிரச்சினைகளை எப்படி விவாதிக்க முடியும் என்று பொள்ளாச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலே ஆண்டுக்கு 100 நாட்கள் சட்டமன்றம் நடத்தப்படும், சட்டமன்ற உறுப்பினர் அனைவருடைய கோரிக்கையும் கேட்டு நிறைவேற்றப்படும் என்று சொன்னார்கள். எவ்வளவு கேலி கூத்தாக இருந்தால் 2 நாட்களுக்கு ஒரு சட்டமன்றம், இந்த சட்டமன்றத்தை நடத்துவதற்காக பராமரிப்பு பணிகளுக்காக 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 2 நாள் மட்டும் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் நடைபெறுவது என்பது, அந்த 2 நாளில் நாங்கள் எந்த கோரிக்கை, தொகுதியுடைய கோரிக்கைகள், மக்களுடைய கோரிக்கைகள், மற்ற பொதுவான பிரச்சனைகள் எதை எடுத்து சொல்ல முடியும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கேட்கிறார்கள்.